வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ இப்போ இந்த ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து இந்த டொமிசைல் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட் இந்த மூணுலேயும் வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் வந்து டொமிசைல் தானே கேட்டிருக்காங்க, நீங்கள் நேட்டிவிட்டி அப்லோட் பண்ண சொல்கிறீங்க, அது எப்படி பண்ண முடியும்? டொமிசைல் பண்ணணுமா நேட்டிவிட்டி பண்ணணுமான்னு கேட்குறீங்க. அதாவது நம்ம ஊரில் நீங்கள் டொமிசைல் சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று முடிஞ்சால் வாங்குங்க. வாங்கிட்டு அதை உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஊரில் தாலுகா ஆஃபீஸில் போய் டொமிசைல் சர்டிஃபிகேட்னு கேட்டால் அப்படின்னா என்னன்னு நம்மகிட்ட திருப்பி கேட்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டொமிசைல் கிடைக்குதுன்னா ஓகே, டொமிசைல் இருக்குதுன்னா 100% நீங்கள் அதை மட்டும் அப்லோட் பண்ணால் போதுமானது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒரு வேளை டொமிசைல் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து அடுத்த ஆப்ஷன் வந்து நேட்டிவிட்டி தான். ஸோ நேட்டிவிட்டியும் டொமிசைலும் ஒன்று தான். ஓகே, நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தா அது என்ன சொல்லுதுன்ட்டு தெரில. பட் நான் இது வரைக்கும் நிறையா ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கேன். நிறையா ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த டாக்குமெண்ட் தான் கொண்டு போயிருக்காங்க. அதை தான் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எங்கெல்லாம் டொமிசைல்னு கேட்குறாங்களோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் சொல்கிறது வந்து நேட்டிவிட்டி கொண்டு போங்க அப்படின்ட்டு தான். இதுக்கு முன்னால் வந்து நேட்டிவிட்டி, ரெசிடென்ஷியல் ரெண்டுமே வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியுமே இதுக்கு முன்னால் சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னால் ரெண்டையுமே வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயராக வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட்டை வந்து அவங்க ப்ரூஃபாக எடுக்கிறது கிடையாது, நேட்டிவிட்டியை தான் வந்து எடுக்கிறாங்க. டொமிசைல் கேட்டிருந்தால் அங்கே நேட்டிவிட்டி தான் வந்து செல்லுபடி ஆகும். ஓகே, ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டுக்காரர் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வேணும். அதுக்கு உங்களுடைய பிறப்பிடம் தமிழ்நாடாக இருந்திருக்கணும். ஸோ அப்போ பிறப்பிட சான்று, அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தான் இதுக்கு தேவை. ஸோ இதில் நான் சொல்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணலை, உங்களுக்கு இன்னும் டவுட் இருக்குதுன்னா நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் வேணாலும் அப்லோட் பண்ணலாம். ஸோ நான் சொல்கிறத நீங்கள் வந்து நம்புறீங்க அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுங்கள், போதுமானது. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐபிக்குன்னு இல்லை, எந்த எக்ஸாமுக்குனாலும் அதில் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டுக்காரர் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் கேட்குறாங்க, டொமிசைல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா அங்கே நீங்கள் நேட்டிவிட்டி தான் அப்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.